எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு காகிதத்தை கசக்கி மண்ணில் போட்டால் அது மக்கி போய் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. ஆனால் ஒரு விதையை மண்ணில் போட்டால் அது முளைவிட்டு துளிர்த்து மரமாகின்றது. அதற்கு என்ன காரணம் என்றால், விதைக்குள் இருக்கும் உயிர் சக்தி. விதைக்குள் பொதிந்திருக்கும் அந்த உயிர் சக்தி தான் மண்ணிலிருந்தும் நீரிலிருந்தும் காற்றிலிருந்தும் ஒளியிலிருந்தும் ஊட்டச்சத்துக்களை எல்லாம் கிரகித்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தி வளர்கிறது. விதைக்கு உள்ளே இருக்கும் அந்த உயிர் சக்தியை அக உயிர் சக்தி என்று நாம் சொல்லலாம். அது அகத்தில், அதாவது உள்ளே இருப்பதனால் அக உயிர் சக்தி என்று சொல்லலாம். மண், நீர், காற்று மற்றும் ஒளியின் உயிர் சாரங்களை நாம் புற உயிர் சக்திகள் என்று சொல்லலாம். காரணம், அவைகள் விதைக்கு வெளியிலிருந்து விதையின் அக உயிர் சக்தியால் உள்ளே கிரகிக்கப்படுவதனால். ஆக அந்த அக உயிர்த்தன்மையும் புற உயிர்த்தன்மையும் சேர்ந்துதான் ஒரு உயிர் படைப்பின் துளிர்ப்பை, இயக்கத்தை, வளர்ச்சியை, அதன் வாழ்வை அமைக்கிறது. அதாவது அக உயிர் சக்தியும் புற உயிர் சக்தியும் இணைந்து சங்கமித்து ஒரு ஒருங்கிணைந்த உயிராற்றல் உருவாகின்றது. அந்த ஒருங்கிணைந்த உயிராற்றலே படைப்புகளின் இயக்கத்திற்கான முழுமையான உயிராற்றலாக இருக்க முடியும். மனிதர்களாகிய நமக்கு உள்ளும் அக உயிர் சக்தி உண்டு. நமக்கு உள்ளே இருக்கும் அக உயிர் சக்திகள் நம்முடைய உயிரும் நம்முடைய மனமும் ஆகும். நமது உணவும் நீரும், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றும், சூரிய ஒளியும், இன்னும் பல்வேறு நுட்பமான பிரபஞ்ச உயிர்க்கூறுகளும் நமக்கான புற உயிர் சக்திகளாக இருக்கின்றன. அதுவும் மனிதர்களாகிய நம்முடைய அகத்துள் இருக்கும் மனம் எனும் சக்தி நிலை நமக்கான புற உயிர் சக்திகளை தேர்ந்தெடுப்பதில், அதாவது புற உயிர் சக்திகள் எந்தெந்த தன்மைகளில் நமக்குள் உள்ளே செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரு மாபெரும் அக உயிர் சக்தியாகும் நம்முடைய மனம். ஆக உயிர், மனம் ஆகிய நம்முடைய அக உயிர் சக்திகளும் நமக்கான புற உயிர் சக்திகளும் இணைந்து சங்கமித்து நமக்குள் ஒருங்கிணைந்த உயிராற்றல் உருவாகின்றது. அந்த ஒருங்கிணைந்த உயிராற்றலே நம்முடைய இயக்கங்கள் அனைத்திற்குமான ஆதார ஆற்றலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய மனதின் மற்றும் நம்முடைய உடலின் அனைத்து விதமான இயக்கங்களுக்கும் ஆதாரம் நமக்குள் உருவாகும் அந்த ஒருங்கிணைந்த உயிராற்றலே ஆகும். ஏன் இந்த அக உயிர் சக்தி, புற உயிர் சக்தி மற்றும் இந்த ஒருங்கிணைந்த உயிராற்றலை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றால், ஒரு முக்கியமான புரிதலை ஆழமாக விளங்கிக் கொள்வதற்காகத்தான். மனிதர்களாகிய நம்முடைய உடல் இயக்கத்தில் எந்த ஒரு தொய்வு நேர்ந்தாலும், அதாவது எந்த ஒரு சுகவீனம், நோய் நேர்ந்தாலும் அதற்கான அடிப்படை காரணமாக நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய ஒருங்கிணைந்த உயிராற்றல் உருவாக்கத்திலும் அதனுடைய பரவலிலும் நிகழும் பிரச்சனைகளைத்தான். அதாவது கவனமாக புரிந்து கொள்வோம். நமக்கு முதுகு வலி இருக்கிறது என்றால் நம்முடைய முதுகு பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒருங்கிணைந்த உயிராற்றல் முறையாக உருவாக்கப்படவில்லை மற்றும் அல்லது முதுகு பகுதிக்கு அந்த உயிராற்றல் வந்து சேரவில்லை என்பதே அர்த்தமாகும். இதனை இன்னும் கூட கொஞ்சம் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதானால், நம்முடைய பருவுடல் இருக்கிறது. நம்முடைய அந்த பருவுடல் என்பது ஒருங்கிணைந்த உயிராற்றலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பருவுடலில் எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றாலும் பருவுடலுக்கான ஒருங்கிணைந்த உயிராற்றல் குறைவுபட்டிருக்கின்றது, தடைபட்டிருக்கிறது என்பதுதான் அங்கே அர்த்தமாகும். பருவுடலிலும் கூட தனியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியும் தான். ஆனால் ஒருங்கிணைந்த உயிராற்றலில் ஏற்படக்கூடிய தவறுகளே மனிதர்களின் நோய்களுக்கு பெரும்பான்மையான காரணமாக அமைகின்றது. பருவுடலுக்கான அந்த ஒருங்கிணைந்த உயிராற்றலை செம்மைப்படுத்தி அதனுடைய பரவலை சீர்படுத்தும் போது பருவுடலில் ஏற்பட்டிருக்கும் எந்த ஒரு நோய்த்தன்மையும் குணமாகும். நமக்கான ஒருங்கிணைந்த உயிராற்றலை செம்மைப்படுத்த, ஒருங்கிணைந்த உயிராற்றலை உருவாக்கக்கூடிய கூறுகளான அல்லது அமைப்புகளான மனதில் நாம் முதலில் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் மனம் என்பது மிகவும் சக்தி மிக்க ஒரு உயிர் சக்தி. உயிர் சக்தியினுடைய தன்மையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் மனம் என்பது இருக்கிறது. எனவே நம்முடைய மனதை சோதித்து, அதாவது அதில் உள்ள குறைபாடுகளை, குணக்கேடுகளை, அழுத்தங்களை எல்லாம் கண்டுபிடித்து அதனை நீக்க வேண்டும். அதற்கு உதவக்கூடிய இறை வேதங்களுடைய விளக்கங்கள், தியானம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக வழிமுறைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே போல் நம்முடைய உணவுகள், நீர், காற்று ஆகியவைகளில் சரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அங்கும் முறைப்படுத்துதல்கள் செய்யப்பட வேண்டும். மேலும்
ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய பருவுடலிலும் கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதற்கு ஆசன பயிற்சிகள், இதர உடற்பயிற்சிகள் ஆகியவைகள் எல்லாம் மேற்கொண்டு அங்கும் ஒழுங்குபடுத்துதல்களை ஏற்படுத்த வேண்டும். இவை அனைத்தையும் செயல்படுத்துவதற்கு முன்னால் ஒரு முறையான நோயறிதல் என்பது செய்யப்பட வேண்டும். அதாவது டயக்னாசிங் செய்யப்பட வேண்டும். அதுதான் மிகவும் அடிப்படையானது, முக்கியமானது. அதற்கு ஒரு சரியான மருத்துவ வழிமுறை நமக்கு தேவை. மேலும் அந்த மருத்துவ வழிமுறையானது ஒருங்கிணைந்த உயிராற்றலை செம்மைப்படுத்தக்கூடிய பணியை மேற்சொன்ன அனைத்து ஒழுங்குமுறைகளையும் மருத்துவ நுட்பங்களின் மூலம் ஒருங்கிணைத்து ஒரு குழு தலைவர் போல செயல்பட்டு நடத்த வேண்டும். ஒரு நல்ல இயற்கை மருத்துவத்தின் நோக்கமே ஒருங்கிணைந்த உயிராற்றல் உருவாக்கத்திலும் பரவலிலும் நிகழ்ந்துள்ள தடைகளை கண்டறிந்து அதனை நீக்குவதற்கான திட்டங்களை வகுத்து அதனை மருத்துவ நுட்பங்களை கொண்டு செயல்படுத்தி தொடர்ச்சியான மேற்பார்வை மூலம் அதனை முழுமைப்படுத்தி உறுதிப்படுத்தி ஒரு நோயை பூரணமாக நீக்குவதாகவே இருக்க வேண்டும். எனவே முறையான நம்முடைய தமிழ் மரபு வழி அக்குபங்க்சர் சிகிச்சை, எளிய யோக பயிற்சிகள், இறைவழி தியானம், உணவுகள் குறித்த அறிவியல் மற்றும் ஆன்மீக ரீதியான விழிப்புணர்வுகள் ஆகியவைகளையே நான் தனிப்பட்ட முறையில் எவரொருவருக்கும் பரிந்துரை செய்வேன். அக்குபஞ்சர் சிகிச்சை மட்டுமே செய்தாலே போதுமே என்றும் என்னுடைய நண்பர்கள் சொல்லலாம். போதும்தான். ஆனால் அதனுடன் சேர்த்து மேற்சொன்னவைகளையும் செய்வதென்பது இன்னுமே உறுதியான ஆரோக்கியத்தையும் அந்த ஆரோக்கிய நிலையில் ஒருவர் உறுதியாக நிலைத்திருப்பதற்கும் உதவி செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து.